January 7th, Wednesday, in today's Gospel. Perfect love casts out fear. God is love and love is healing. As human beings, we are filled with fear, hurt, and insecurity. Human love is imperfect and insufficient. We need God's healing love, and Jesus is that love. Christmas is God's healing love born for us. Jesus says, "As the Father loves me, I have loved you." Open your wounds to Jesus, let Him heal you and cast out all our fear. God loves each of us as if there were only one of us. St. Augustine. கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே, அந்த அலை மீது அசைந்தாடி வருவே, பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானில் தோன்றும் இடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானில் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அரசாகுமே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவே, பல கோடி கீதம் உருவாகுதே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்செய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய
நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். It is I. Do not be afraid. மார்க் 6:51. அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தண்டனையிலிருந்து தப்புவதற்காக எனும் பயத்தால் தீமையை விலக்கினால் அது அடிமை தன்மை. சன்மானத்திற்காகவோ பரிசுக்காகவோ இறைவனை வணங்குவது வியாபாரத்தன்மை. நன்மைக்காக, நன்மைத்தனத்திற்காக, இறை பிறர் அன்புக்காக என்றால் நாம் கடவுளின் மக்கள். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ராயேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உன்னிடம் அனுப்பினார் என்று சொல். எக்ஸோடஸ் 3:14. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். இணை சட்டம் 32:39. இவற்றை செய்து முடித்தவர் யார்? தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் அன்றோ? ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவானவற்றுடன் இருக்கப் போவதும் நானே. எசையா 41:4. நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அந்த மக்களே, இறைவனை அச்சத்தோடு நாம் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அந்த அச்சம் என்பது மரியாதை கலந்த ஆராதனைக்குரிய அச்சமாக இருக்க வேண்டுமே தவிர, வழக்கமாக நமக்கு பய உணர்வை தருகின்ற வகையில் அல்ல. ஒரு பாம்பை பார்த்தோ, அல்லது ஒரு திருடனை பார்த்தோ, அல்லது பேரிடர் ஏதாவது நடக்கும் பொழுது பார்த்தோ, ஒரு விபத்தை நோக்கும் பொழுதோ ஏற்படுகின்ற அச்சம், ஃபியர், ஷாக், டெமிடிட்டி, இவைகள் அல்ல. இறையச்சம் என்பது அந்த இறைவனுடைய மகிமைக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் என்று கூணி குறுகுவது. சங்கீதம் 8 அதுதான் சொல்லும். ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர், உமக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் தூசிக்கு சமம். யூ ஆர் எ மைட்டி காட். இந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து உணர்ந்து சொல்லும் பொழுது அர்த்தமாகிறது. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படங்கள் அல்லது இந்த பயண நூலை பற்றிய படங்களை பார்க்கும் பொழுது, பாரவோ மன்னன் மோசேக்கு பல துன்பங்களை கொடுத்து அந்த மக்களை அனுப்ப முடியாமல் பல சாக்குப்போக்குகளை சொல்லி சமாளித்து கொண்டே வருவான். இறுதியில் வேறு வழியில்லை, எகிப்து நாட்டு தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சாகடித்து விட்ட பிறகு, அவர்களெல்லாம் கொலையான பிறகு, சரி இனி என்ன நேருமோ என்பதினால் இந்த இஸ்ராயேல் மக்களை போக விடுகிறார். வேண்டா வெறுப்பாக போய் தொலையுங்கள் என்கின்ற வகையில் அனைவரையும் விடுதலை செய்கின்றான். எல்லாரும் குழந்தை குட்டிகளோடு ஆடு மாடுகளோடு வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணமாகிறார்கள். நீண்ட பயணம். எங்கே போய் முடியும் அவர்களுக்கு தெரியாது. வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு மோயிசன் தலைமையில் செல்கிறோம். அவர்கள் போய் செங்கடலுக்கு அருகிலே பாளையம் இறங்குகிறார்கள். கேம்பிங். கடலை எப்படி கடந்து போகிறது, அல்லது கடலை சுற்றி போகிறதா? களைப்பு. தூரத்தில் பார்க்கிறார்கள் புழுதி புயல். பாரவோனுடைய குதிரை பட்டாளம்
விரைந்து வருகிறது. அச்சம் இவர்களை மேற்கொள்ள உடனே விரக்தி வரும், கோபம் வரும், என்ன பேசுகிறோம் என்று தெரியாது, எல்லாருக்கும் பொருந்தும். உடனே மோயிசனை அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். இங்கே வந்து சாவதற்காய் எங்களை கூட்டி வந்தாய், இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் பாரவோ மன்னனின் படை, இரண்டுக்கும் இடையிலே சாகப் போகிறோம். மோயிசன் ஆண்டவரிடம் மன்றாடி அந்த கோலை உயர்த்த செங்கடல் பிளக்கிறது. பாதம் நனையாமல் செங்கடலை கடக்கிறார்கள் அனைவரும். அந்த 10 Commandments படத்தில் பார்த்தா ஒரு வாத்து கூட வேகமாக ஓடும். எல்லாம் கடந்த பிறகு மறுபடியும் கோலை நீட்ட பாரவோனுடைய குதிரை படைகளை அவர் தண்ணீரில் மூழ்கடிக்கின்றார். குதிரை வீரரை குதிரையுடன் அவரே கடலில் அமிழ்த்து விட்டார் என்று ஈஸ்டர் இரவு இந்த பாடலை பாடுவோம். போர்களின் ஆண்டவர் அவர். அவ்வாறு எல்லா படை வீரர்களையும் இழந்த பிறகு, குதிரைகளை எல்லாம் இழந்த பிறகு, தன்னுடைய மகனையும் இறந்த நிலையில் அவனுடைய சடலத்தை தூக்கி கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வருவார். அங்கே அந்த பெரிய கடவுளாக பால் கடவுளுடைய சிலை இருக்கும். அந்த பால் கடவுள் முன்னால் நிறுத்தி சொல்லுவான், ஈரம் சொட்ட சொட்ட, The God of Israel is a mighty God. இஸ்ராயலின் கடவுள் வல்லமையான தேவன் என்று சொல்லுவார். அதை உணர்ந்த பிறகு அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள், அதைத்தான் இப்பொழுது பல வேத வசனங்களோடு நாம் சொன்னோம். ஆக இறைவனை இப்படி உணர்தல் வேண்டும். அச்சத்திற்காக, அனுகூலத்திற்காக, அல்லது பொய் சொன்னால் என் கண்களை குத்துவிடும் என்று தாய்மார்கள் பிள்ளைகளை மிரட்டுகிறார்களே, அப்படி அல்ல. அப்படிப்பட்ட பயம் அடிமைத்தனமான பயம், தண்டனைக்கு தப்புவதற்கான பயம், அது அல்ல உண்மையான இறை அன்பு. இறைவன் என்னை அன்பு செய்கிறார் என்பதிலே நான் முழுமையாக அந்த உணர்தலை வேண்டும். All the swelling tumults of life under his feet, when Christ is there, the storm becomes a calm, the tumult becomes a peace, the undoable becomes doable, and the unbearable becomes bearable. கிறிஸ்து இருக்கும்போது வாழ்க்கையின் குழப்பங்களும் அதிகரித்தாலும், அவர் பாதத்தில் இருக்கும்போது புயல் அமைதியாகிறது, குழப்பங்கள் சமாதானம் அடைகிறது, முடியாதவை முடிகிறது, பொறுக்க முடியாதவை பொறுக்க முடியனவாகிறது. Men pass the breaking point and do not break. ஓரளவுக்கு மனிதன் துன்பத் துயரங்களை தாங்கிய பிறகு அதன் பிறகு எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, தலைக்கு மேலே வெள்ளம் போகிறது, அது ஜான் போனால் என்ன முழம் போனால் என்ன என்கின்ற வகையில். ஆகவே பிரச்சனைகளை நீ தாண்டி செல்கின்றாய். அந்த பிரச்சனைகள் அதன் பிறகு பெருசாக இருந்தால் என்ன, சிறிதாக இருந்தால் என்ன, இந்த பிரச்சனைகளை நான் தாண்டிவிட்டேன் என்பது இறைவனோடு இவைகளை செயல்படுத்த முடியும் என்பதும் இன்று நாம் சிந்திக்கத்தக்கது. செபிப்போம், விழுந்தால் இருப்போம். Jesus, in our daily life, there are storms of sorrow, doubt, tension, anxiety, anger, despair, and temptations. Help us to become aware of our inability to face the challenges alone. So we have no place our trust in you, our Savior, in every situation of our life. Your presence give us peace even in the high trust in you and in your providence. மனிதன் மனமுடையும் நிலையை கடந்தாலும் மனமுடைந்து போவதில்லை. கிறிஸ்து நமது தினசரி வாழ்க்கையில் இருக்கும்போது புயலாக வரும் துக்கங்கள், சந்தேகங்கள், மன இறுக்கங்கள், ஏக்கங்கள், கோபம், கை நெகிழ்ந்தமை, சோதனைகள் மறைந்து போகும். எங்களின் இயலாமையை முன்னிட்டு இந்த சவால்களை எல்லாம் தனியாக சந்திக்க உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் உம்மீது எங்களின் நம்பிக்கையும், உம்முடைய அருள் எங்களுக்கு சமாதானமும் அளிக்கிறது. அஞ்சாதீர்கள் என்று
அன்று உரைத்த இயேசுவே இன்று எம் மனத்தில் எழும் வீணான பயங்களை கலக்கங்களை போக்கி அமைதியை அருளும். நீர் எவ்வளவோ பெரியவர், உமக்கு முன்னால் மனிதன் எம்மாத்திரம் தூசிக்கு சமம் என்பதை உணரச் செய்திருளும். எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலே நாங்கள் உம்மை சிக்கென பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதக்கூடிய வகையில் உம் மீது அன்பும் ஆர்வமும் ஈர்ப்பும் கொள்ளச் செய்திருளும். இவைகளையெல்லாம் தேவரீதாமே செவிமடுத்து இவைகளையெல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். நன்றி என்று நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா.